அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற முதல் மாதத்திலேயே இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்கள் எண்ணிக்கையை அந்நாட்டு அரசு வெகுவாக குறைத்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்குவதற்கான நடைமுறைகளை கடுமையாக்கியுள்ளார். அதன்படி ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு பிப்ரவரியில் அமெரிக்காவால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளன. குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 30 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 590 இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் பிப்ரவரி மாதத்தில் 411 இந்திய மாணவர்களுக்கு மட்டும் விசா வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். இதில் கடந்த மார்ச் இறுதியிலிருந்து தற்போது வரை 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்களின் விசா அல்லது சட்ட அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. விசா ரத்து செய்யப்பட்டவர்களில் 50 விழுக்காட்டினர் இந்திய மாணவர்கள் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையை அமெரிக்கா குறைத்துள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்தார். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையவில்லை எனவும், தற்போது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவினர் நீட் தேர்வு சம்பந்தமாக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நிபந்தனை விதிக்க தயாரா எனவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதேபோல கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க நினைக்கிறேன். அதிமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார். இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது, இப்ப கசக்குதா? சட்டப்பேரவை தொடர் முடியும் வரை நீட் பிரச்சனை அவையில் நீண்டு கொண்டே செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன், நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இன்றைக்கு நீட்டை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பங்கு பெறுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? இல்ல அப்போ அதிமுக அந்த கோரிக்கை வச்சு அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு.